சொல்லுப்பா. ஆயாவே படுத்து தூங்கிட்டாங்க, நைட் ஆயிடுச்சு. நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நானாப்பா சரி காலைல இட்லி மாவாவே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து வச்சுட்டேனாக்கா காலையில ஊற வச்சிடலாம். சரி சரிம்மா. அதுதான் இப்ப எடுத்து வச்சிருவேன். எப்பவுமே நைட் எடுத்து வச்சிருவேன். காலையில நம்ம விடிகாலம் எழுந்துக்கிறோம் இல்லையா, ஒரு 4 மணிக்கு ஊற வச்சிருந்தா கூட 5, 6, 7, 8 மணிக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 4 ஹவர் ஊறிச்சுனாக்கா அரைச்சிடலாம். அதான்ப்பா எடுத்து வச்சுருக்கிறேன். சரிம்மா, இட்லி மாவு தான் அரைக்க போறோமா? அப்ப மாவு அரைக்க போறேன்பா. நைட்ல ஊறிட்டு இருந்துச்சுன்னா காலையில அரைச்சிடலாம்னா? நைட்ல ஊற வைக்க போதில்லப்பா. அப்புறமா ஒரு 4 மணிக்கா ஊற வச்சுக்கலாம். சரி சரி. 8 மணிக்கு அரைக்கலாம். விடிய காலையில 4 மணிக்கா? விடிய காலை 4 மணிக்கு எழுந்துக்கோம் இல்லையா, அப்ப ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடலாம். இப்ப சரிம்மா, அளவுலாம் பாத்துலாமாமா? பாத்துடலாம்ப்பா. ஆயிமா, நம்ம இட்லி மாவு தான் அரைக்க போறோம். அதுக்கு அளவு நம்ம எப்படி போடணும்னு பாக்கலாங்களா? நிறைய டப்பா வச்சிருக்கீங்க. இது ரேஷன் அரிசி இல்லப்பா. அது இது எதுமா காட்டுங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி இல்ல, புழுங்கல் அரிசி. இது வந்து நம்ம இட்லி அரிசி கடையில வாங்குவோம் இல்லையா? ஆமா. இந்த 2 அரிசி சேர்ந்துதான் நம்ம இட்லி செய்ய போறோம். இது வந்து இட்லி அரிசி, இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி பச்சை அரிசி போடல இட்லிக்கு, வெறும் இந்த 2 அரிசி தான் போட்டு செய்ய போறோம்ப்பா. நம்ம எப்பவுமே போட மாட்டோமா பச்சரிசி? அது பாத்தீங்கன்னா பச்சை அரிசி போட்டு அரைச்சோம்னா ரொம்ப நம்ம இட்லிக்கே வச்சு சுட முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி தண்ணி விட்டு போயிடுது மாவு. இட்லி அப்புறம் ஒரு வாட்டி சுடுறோம், அப்புறம் இட்லி வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி தண்ணி ஆயிடுது மாவு. நம்ம இப்ப இட்லிக்கு மட்டுமே அரைக்கிறோம்பா. தோசை எல்லாம் சுட முடியாதாமா இதுல? தான் சுடலாம், தோசை வரும், இருந்தாலும் இட்லி நல்லா வரும். அதுக்காக இட்லி மாவுப்பா. இட்லி நல்லா சாஃப்டா வரும். நல்லா வந்து கடைசி மாவு வரைக்கும் இட்லியே சுடலாம், நல்லா இருக்கும். அதுக்காக தான்ப்பா. இந்த இடத்துலயே வழக்கு, நம்ம எந்த வழக்கு எடுத்துக்கிறோமோ அந்த வழக்குப்பா. நம்ம இஷ்டம் தான். கிளாஸ் ஏதோ எந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, இதுல வந்து 3 போட்டுக்கலாம்ப்பா. இந்த அரிசியை இப்படி சமமா அப்படி பண்ணிட்டு இது மாதிரி 3 போட்டுக்கலாம். இல்ல நம்ம கடையில வாங்குவோம் இல்லையா இட்லி அரிசி, அதுல ஒரு 2 போட்டுக்கலாம்ப்பா. புழுங்கல் அரிசியில 3, இட்லி அரிசியில 2ஆமா? மொத்தம் 5 போட்டுக்கலாம். நம்ம இப்ப உளுந்து போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இதுல 3 புழுங்கல் அரிசி போட்டுக்கிறோம். இதுல ஒரு 2 இட்லி அரிசி போட்டுக்கிறோம் இல்லையா? நம்ம விருப்பம் தான். இந்த அரிசியை கூட போட்டு சுடலாம்ப்பா. இட்லி அரிசி இருக்கு இல்லையா, கடையில வாங்குறோமே, இதுவே கூட போட்டு சுட்டலாம், வெள்ளையா வரும். சரி, இது நம்ம 2 அரிசி தான் இந்த மாதிரி போடுவோம், அது கட்டுப்படி ஆகாது இல்லையா? ஆமா. அதனால நம்ம இந்த அரிசியில போடுறோம்ப்பா. இன்னும் நான் குண்டா இருக்கும் ஒரு சமயம் இந்த அரிசியை கூட குண்டு குண்டா இருந்தாக்கா அதுவே மொத்தமா கூட அதே போட்டு செய்வோம். இது கொஞ்சம் நீட்டா இருக்குதுமா, அதனாலதான் நம்ம இந்த 2 அரிசி கலந்து செய்யறது கொஞ்சம் நீட்டா இருக்குது. அடுத்து நம்ம போட போறீங்க? அடுத்து பாத்தீங்கன்னாப்பா உளுந்து போட்டுக்கலாம்ப்பா. நம்ம இப்ப உழக்கு எடுத்தோம் இல்லையா, இந்த உழக்குல தானே போட்டோம் இப்ப கலந்து. ஆமா. இந்த 5க்கு இதுல 1 போடலாம்ப்பா. உளுந்து 1 போதுமாமா? 1 போதும்ப்பா. நம்ம அதே மாதிரி எந்த எதுல அளக்குறோமோ அதுல 5 போட்டு 5க்கு 1 உளுந்து போடலாம்ப்பா. இந்த மாதிரி போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தலை கொஞ்சம் முழுகிற மாதிரியா? கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம். போட்டு இப்ப ஊற வைக்க போறது இல்ல, நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு காலையில ஒரு 4 ஹவர் ஊறுற மாதிரி ஊற வச்சுக்கலாம்ப்பா. நம்ம இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு காலையில ஊற வச்சிருவோமா, அப்புறம் அரைக்கும் போது நம்ம பாப்போம்மா. அம்மா தூங்குறாங்க, ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டோம், வெந்து போற மாதிரி இருக்கும், வேக்கடா இருக்கும். நம்ம காலையில பாக்கலாங்களா? சரிம்மா, பாய்மா. பாய்மா. நம்ம மாவு அரைச்சிடலாமாம்மா? அரைச்சிடலாம்ப்பா. நைட் எடுத்து வச்சிருந்தோம்லப்பா அரிசி, நான் 4 மணிக்கு எழுந்து ஊற வச்சுட்டோம்ப்பா. சரி காலையில அரைக்கிறதுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டோம். பெரிய பாத்திரத்துல ஊற வச்சுட்டோம்ப்பா. சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சோம் இல்லையா, சரி அதுல பிடிக்காது, அதனால இந்த பெரிய பாத்திரத்துல கொட்டி அப்பவே கழுவிட்டோம்ப்பா. சுத்தமா கழுவி தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். உளுந்தையும் அதே மாதிரியே ஊற வச்சு கழுவி வச்சுட்டோம்ப்பா. இப்ப நம்ம போடலாமா? நம்ம கிரைண்டர் இவ்வளவு நாளா ரிப்பேர் ஆயிருந்ததுமா, அது போடாதே இருந்துச்சு. சரி அரைக்கு போன வாரம் எத்தனை கொடுத்து கடையில கொடுத்து ரிப்பேர் பண்ணிட்டாப்ல. இப்ப சரி நம்ம இன்னும் அதுல இருந்து அரைக்கல, இங்க அரைச்சு பார்க்க போறோம். மறுபடியும் மாவு உள்ள போதா என்னன்னு செக் பண்ணுவோம்மா. எப்படி பண்ணாலும் இந்த கம்பி வழியா மாவு உள்ள போய் இந்த மிஷினுக்குள்ளெல்லாம் மாவு போயிடுது. என்ன பண்ணாலுமே அது மாதிரி ஆயிடுது. வாங்கினதுல இருந்தே இது இதே மாதிரி தான் பண்ணிடுது. நம்ம இப்போ இது நல்லா டைட் பண்ணிட்டோம். தண்ணி வச்சுக்கலாம். இது நல்ல தண்ணி தான் ஊற்றி வச்சுக்கிறோமோ, நம்ம இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் ஃபர்ஸ்ட்ல ஊற்றிடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கணும் இருக்கு. எல்லா உளுந்துமே போட்டுடலாம் ஒரே வாட்டிக்கே இந்த உளுந்தை. இன்னும் இதுல இருக்கிறதால ஒரே வாட்டியே போட்டுடுறோம். பெரிய உலகத்துல எடுத்தோம்னா 2 வாட்டி கூட போட வேண்டியது. ஏன்னா ஃபுல்லா மாவு வந்துடும். உளுந்து மட்டும் ஃபுல்லா பொங்கி வரும். பார்க்க கொஞ்சமா இருக்குது இல்லப்பா மாவு. இது பாருங்க, கிட்ட வந்து பாருங்க, கொஞ்சமா அப்படி இருக்குது இல்லையா? இது அப்புறம் இது நிறைய வந்துடுற மாதிரி புசு புசு புசுன்னு வந்துடும். நம்ம ஒரே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும்ப்பா. அப்பதான் நிறைய புசுன்னு வரும் மாவு. கொஞ்சமா கையில என்னமா பண்றீங்க? கை வச்சு இல்லைன்னா இந்த உள்ள மேல எல்லாம் அந்த உளுந்து தான் நின்றுடும்பா. இப்படி கை வச்சு லேசா அதெல்லாம் உள்ள தள்ளி விட்டு இருக்கணும்ப்பா. இல்லைன்னா உள்ள மாவாயிடும். மேல இருக்கிற உளுந்து மசியாது. அதுக்காக அப்படி பண்றேன்ப்பா. முன்னாடி பாத்தியா கொஞ்சமா இருந்தது இல்லப்பா? ஆமாமா. பாத்தியா கொஞ்சம் கொஞ்சமா அரைய இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்பா. ஆமாமா, நல்லா புஃப்னு ஆயிடுச்சு. அதுக்குதான் நம்ம கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோம். 1 கிலோ அளவு தான் நம்ம போட்டுக்கிறோம். 5 போட்டோம் இல்லையா? இது பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசி மாதிரி தான் இருக்கு கணக்கு. அதனால நம்ம இன்னும் ஜாஸ்தியா போடுறோம் இல்லையா? 1.5 கிலோ 2 கிலோ எல்லாம் போடுற மாதிரி இருந்தாக்கா நம்ம 2 வாட்டியை தான் உளுந்து போடணும். நிறைய வந்து மேலவே அடிக்க ஆரம்பிச்சிடும். இதே நல்லா புஃப்னு மேல வந்துடும். கொஞ்ச நேரம் ஆக இன்னும் ஒரு நைஸா அரைக்கணும். நல்லா உளுந்து மட்டும். அப்புறம் அரிசி கூட நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அப்பதான் இட்லி சொலையா இருக்கும். இந்த உளுந்து மட்டும் கொஞ்சம் நல்லா நைஸா அரைக்கணும்பா. வெந்தயம் எல்லாம் போட்டு அரைப்பீங்களாமா ஃபர்ஸ்ட்லாம்? இப்போ ஏன் போடுறது இல்லை? இன்னைக்கு தான் போடலன்னு நினைக்கிறேன். வெந்தயம் தோசைக்கு போடுவோம்ப்பா. தோசை மாவுக்கு அரைக்கிறோம் இல்லையா? அதுல வெந்தயம் போடுவோம். அது பாருங்க தோசை நல்லா சிகப்பாவும் வரும் பாருங்க போட்டோம்னாக்கா. இது இட்லி மாவுன்றதுனால போடலையா? இட்லி மாவுன்றதுனால இட்லிக்காக மட்டுமேன்றதால நம்ம போடல. இவ்வளவு நாள் இட்லி தோசை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போடுவோம் இல்லையா? அப்ப கொஞ்சம் வெந்தயம் போட்டுருவேன். ஒரு வாட்டி இட்லி சுட்டுன்னு அதுக்கப்புறம் தோசை சுட ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வெறும் இட்லி மாவுக்காகவே இதை போட்டோம்ப்பா. தண்ணி தெளிச்சுக்கணுமாமா? கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சோம்னா இட்லி வரும்ப்பா. மொத்தமா ஊத்திடக்கூடாது. நம்ம உளுந்து நல்லா பஞ்சு மாதிரி அரைஞ்சிச்சுமா. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி நல்லா ஆயிடும். உளுந்து எவ்வளவு நல்லா ஆயிடும் அவந்தாலும் இட்லி நல்லா மெத்துன்னு வரும். அரிசி கூட நம்ம கொஞ்சம் குறைபாடுன்னு அரைச்சிக்கலாம். ஆனா உளுந்து மட்டும் நல்லா மெத்துன்னு அரைச்சிக்கலாம். நல்லா புஃப்னு வந்துச்சாமா? புஃப்னு வந்துச்சுப்பா. ஓடும் போது எடுத்ததான் எடுக்க முடியும். அதனால ஓடும் போதே எடுத்துக்கலாம்ப்பா. ஓடும் போதே எடுத்துடுறீங்களாம்மா? அப்ப எடுத்தாதான் நம்ம எடுக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னா இதெல்லாம் கழட்டணும். கழட்டி எடுக்கணும். அதனால நம்ம இப்படியே எடுத்துக்கலாம்ப்பா. ஒரு ஓரமா கை வச்சு எடுத்துக்கலாம். அந்த கல்லுல படாம. இப்படி எடுத்துட்டு அடுத்து இதுல அரிசி பண்ணுவோமா? அரிசி போட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி சுத்தமா எடுத்துடலாம்ப்பா. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி வச்சுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி மட்டும் முதல்ல விட்டு அதுக்கப்புறம் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா போடலாம்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா போடணும். டக்குன்னு அரிசி போட்டு தண்ணி தெளிச்சு அப்படி நிறுத்த ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடலாம். நம்ம மொத்த அரிசியுமே கூட போட்டுடலாங்கம்மா. சின்ன வழக்கில் தானே எடுத்துக்கிறோம். அதனால மொத்தமா போடுங்க. நிறைய அரிசி மாதிரி டபுள் பங்கெல்லாம் போடும்போது பாதியா போடுது. மொத்தமா போட வேணாம், மிஷின் நின்றுடும். அதனால நம்ம மொத்தமா இதை போட்டுக்கலாம். இட்லி மாவுன்றதால கொஞ்சமா தண்ணி திட்டமா தெளிச்சு விடுங்க. ரொம்ப தண்ணி ஆயிட்டா இட்லி வராது இல்லையா? நம்ம மாவு எப்பவுமே கிரைண்டர்லேயே வீட்லயே அரைச்சி வச்சிடுறது. பகல்ல பார்த்தீங்கன்னா காலையில எப்பவுமே நம்ம வீட்டில் வெள்ளை சாப்பாடு தான் செய்வோம். நைட்லலாம் வரோம் இல்லையா? நைட்லலாம் வந்து ஒரு தோசையோ இட்லியோ இந்த மாதிரிலாம் மாவு அரைச்சி வச்சிங்கன்னா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது. இந்த கிரைண்டர் ரிப்பேர் ஆகிட்டு தான் கொஞ்ச நாளாக கஷ்டமா இருந்துச்சு. அவங்க அண்ணன் வீட்லேயே தான் எடுத்துன்னு வந்து அரைச்சி இருந்தோம். நம்ம அரவிந்துடைய அண்ணன் வீட்டிலேருந்து. சரி அப்புறம் எடுத்து கொடுத்துட்டு அரவிந்த் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாரு. அரிசி அரைஞ்சிச்சுப்பா. இப்போ எடுத்துடலாமா? எடுத்துடலாமா. ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது.
வராது அரிசி மாவு. இந்த உளுந்து தான் நைஸா இருக்கணும். அதனால நம்ம இப்ப எடுத்துக்கலாம்பா. ஆஃப் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்பா. சரிம்மா, இட்லிக்குன்றதுனால கொஞ்சம் குறகுறன்னு இருந்தா இட்லி நம்ம புட்டு சாப்பிடும்போது சொல்ல சொல்ல நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம உப்பு உருண்டெல்லாம் செஞ்ச சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவே குறகுறன்னு அரைப்பண்ட்டு. ஆமா ஆமா. இந்த பதம்பா இங்க பாருப்பா. ரொம்பவும் அதுக்காக அரிசி வச்சே வேணாம். இப்படி தெரியுதா, கொஞ்சம் குட்டி குட்டி குட்டியா ரவை மாதிரி கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி. இப்ப இது நைஸா இருக்குது இல்லையா, உளுந்து சாஃப்டா இருக்கும். இதோட இது கலக்கும் போது திட்டமான பதம் வந்துரும். அதுக்காக தான் இப்படி அரைக்கிறோம். ரொம்ப நைஸா அரைச்சிட்டோம்னா வழுக்கு வழுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, ஞாபகம் இருக்கவும் மறந்துடுவேன். மறந்துடுறேன் பாருங்க. சொல்லலாம் நினைச்சுன்னே இருக்கிறதுனா மறந்துடுறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? என்னவோ சொல்ல வந்தோம்பா, மறந்துட்டேன்பா. இதுக்குள்ள நான் கூட அடிக்கடி இப்படிதான்மா ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா 1 கிலோ அரிசி போட்டுக்கிறேங்கம்மா. ஏன்னா நான் மொத்தமா போட்டேன் இல்லையா. நீங்க அதிகமா போடும்போது நான் அதிகமா போட்டது மாதிரி நீங்களும் அதிகமா போட்டாக்கா அரையாது. அதனால நம்ம 1 கிலோ அரிசி தான் போட்டுக்கிறோம். அதனால நான் ஒரே வாட்டி உளுந்தையும் ஒரே வாட்டி போட்டுட்டேன். அந்த ஒரு உழக்கு எடுத்தேன் இல்லையா, அதுல உளுந்தையும் ஒரே வாட்டி போட்டோம். நம்ம அந்த அரிசி ஒரே வாட்டியா போட்டோம். இதை விட நீங்க அதிகமா எடுத்தீங்கன்னாக்கா அப்ப 2 வாட்டியா போடுங்க, பிரிச்சு போடுங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். மிஷின்ல ஏன்னா நிறையவும் போட முடியாது, சிக்கிக்கும். அதை சொல்ல பார்த்தவங்க மறந்துட்டோம் பாருங்கம்மா. இப்ப நம்ம முடிஞ்சிடுச்சு. எடுத்து இப்ப எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். உப்புலாம் போட்டு வைக்க கூடாது. இதை அப்படியே வெறுமனவே நம்ம கரண்டி வச்சு கையை கூட வச்சு கலக்கிக்கலாம். என் கை பாத்தீங்கன்னா அதிகமா புளிச்சு போயிடுமா. நான் கை போட்டு கலக்க மாட்டேன். கலக்கும் போது பாத்தீங்கன்னா கரண்டி வச்சுதான் கலக்குவேன். நம்ம எடுத்துட்டு கலக்கி வைப்போமா. அது ஒரு கைக்கு ஏற்ற மாதிரி புளிச்சிருமாமா. புளிச்சு போயிடும்பா. அதுக்காக தான். இப்ப என் கையெல்லாம் பாத்தீங்கன்னா குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா, சீக்கிரம் புளிச்சிடும். ஒருத்தர் கை சொல்லுவாங்க குழம்பு வச்சாங்கன்னா அப்படியே இருக்குது, மாவு புளிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. எடுக்கும் போது ஆன் பண்ணிட்டு எடுக்கணுமாமா. அப்பதான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. நம்ம கழட்டிட்டு கூட ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் பொறுமையா பண்ணா எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு இந்த கல்ல எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி எடுத்து பழக மாட்டேன். இப்படி எடுத்துக்கோம்பா. நம்ம அரைச்சு முடிச்சுட்டோம். சுத்தமா எடுத்தாச்சு மாவை. இந்த தண்ணி என்ன பண்ணுவீங்க? இந்த தண்ணிலாம் வேணாப்பா. இதுல ஊத்தணும்னு வச்சுக்க மாவு இதுவாயிடும். இந்த தண்ணி எடுத்து வெளியே ஊத்திடணுமா? நான் சுத்தமா மாவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். நம்ம தோசைக்குனா கூட கொஞ்சம் தண்ணி இது பண்ணிக்கலாம். இட்லிக்குன்றதுனால இந்த மாதிரி கட்டியாவே இருக்கணுமா? கட்டியா இருக்கணும்ப்பா. இது எப்படியே குளிக்க ஒண்ணுமா? இப்ப என்ன பண்ணா, இப்ப நம்ம உளுந்தும் அரிசியும் போட்டுக்கிறோம் இல்லையா, இத நல்லா ரெண்டுமே ஒன்னா கலக்கிற மாதிரி கலந்துடணும்ப்பா. நம்ம நிறைய இருக்குன்னா பிரியாணி டப்பால தான் போடுவோம். கொஞ்சம் தான் இருக்குதால இதுலயே போட்டுக்கலாம்ப்பா. இப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். நம்ம இதுக்கு உப்புலாம் எதுவும் போடலப்பா. நல்லா இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு இந்த அரிசியை உளுந்து நல்லா கலக்கி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இதோட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாமாமா? இப்படியே வச்சிடக்கூடாதுப்பா. இப்படியே வச்சிருந்தா இட்லி வராது. அப்படியே கல்லு மாதிரி ஆயிடும். மாவு புளிக்கணும் இல்லையா, புளிப்பா இருக்கணும் இல்லையா இட்லினாக்கா கொஞ்சம். அதனால நம்ம நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு வெளியவே வச்சிடலாம். வெளியவே வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா மத்தியானம் வரைக்கும் புளிக்கிட்டோம். ஒரு மாதிரி புளிப்பு வரும். அப்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்ப்பா. வச்சுட்டு நைட்டு சுடுறதோ இல்லை நாளைக்கு சுடுறதோ அது மாதிரி சுட்டுக்கலாம். இட்லி அது புளிப்பா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்தாதான் இட்லி நல்லா இருக்கும்பா. நல்லா இந்த மாதிரி கலக்கிடணுமா? கலக்கி நம்ம கலக்கி தான் கொஞ்சம் நல்லா நம்ம உளுந்து தனியாவும் இது அரிசி தனியாவும் அரைச்சதுனால ரெண்டும் மிக்ஸ் ஆகும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும்பா. எப்பவுமே இந்த பதத்துக்கு தான் அரைப்போமாமா? எப்பவுமே இந்த மாதிரி தான். இட்லி மாவுனா இந்த மாதிரி அரைப்போம். நான் தோசை மாவு வந்து இன்னொரு நாளைக்கு அரைச்சி காட்டுறேங்கம்மா. இதுல விட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல கூட தோசை மாவு வீடியோ போடுங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு நாளைக்கு தோசை மாவு வீடியோ போடலாங்கம்மா. ஏமா அதுக்கு அளவுலாம் மாறுமாமா? அளவுலாம் மாறும் பண்ணி. இதுல பச்சரிசியே போடல இல்லையா, அதுல பச்சரிசி போடுவோம். வெந்தயம் போடல இதுலயும். அதுல வெந்தயம் எல்லாம் போடுவோம். அதுக்காக தான்ப்பா. இதுலயும் தோசை சுடுவோம், இதுலயும் தோசை சுட்டு சாப்பிடலாம். இருந்தாலும் அந்த தோசை சிகப்பா வரும். அதனால இதுல வந்து ஒயிட் கலர் தோசை மாதிரி வரும். ஒயிட் கலர்ல வரும் கொஞ்சம். அதுக்காக ஆனா இட்லிக்கு சூப்பரா இருக்கும். இது இட்லிக்கு நல்லா இருக்கும்பா. உள்ளெல்லாம் மாவு பூந்துன்னு இருக்கு போனா. நம்ம திக்கா அரைக்கிறோம் இல்லையா, சந்துல பூந்துருக்கும்பா. ஆயா இருந்தா நச்சு கத்தின்னு இருப்பாங்க. டாப் இப்படி திறந்துட்டு சரி அப்படி திறந்து கழுவினதான் கொஞ்சம் இந்த சந்துல இருக்கிறதெல்லாம் போகும். அதுக்காக தான் ஆயாக்கு தண்ணியே செலவு பண்ணக்கூடாது. ஆமா திட்டுவாங்கம்மா, தண்ணி செலவு பண்ணக்கூடாது, தண்ணி செலவு பண்ணக்கூடாது. தண்ணி காலியாகிற மாதிரி தான் வீட்டுல காசு காலியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பெரியவங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் அவங்க சொல்றபடி தான் கேட்பேன்.
இதெல்லாம் மாவு இருந்துச்சு வச்சுக்கப்பா ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் எல்லாத்தையுமே சுத்தமா கழுவி வச்சிடலாம்ப்பா. அதாங்கம்மா நம்ம எல்லாத்தையும் கழுவி கூட முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் கிரைண்டர்ல கழுவி வச்சுட்டோம். இந்த கம்பி வழியை தாங்க மாவு உள்ள போயிடும். வாங்கின நாள்ல இருந்து இந்த கம்பி வழி அது எப்படிதான் மாவு போகுதுன்னே தெரியாது. இதெல்லாம் கூட இருக்கும். இந்த வழியா உள்ள போய் இந்த மிஷினுக்குள்ளலாம் மாவு போயிடுது. வாங்கினதுல இருந்தே இதே பிரச்சனை தாங்கம்மா இந்த கிரைண்டராக கூட. நம்ம இந்த வாட்டி நல்ல காலம் ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் போக காணோம். இதே மாதிரி இருந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வாட்டி நம்ம ரிப்பேர் பண்ணிட்டோம். நிறைய சொல்றாரு இன்னொரு வாட்டிலாம் ரிப்பேர் கொடுக்கூடாதுமா, எடுத்துன்னு போக வேணாம் அப்படின்னாப்புல. சரி இந்த வாட்டி நான் பக்கமா எப்படியாவது போட்டு பார்க்கணுங்கம்மா. இப்படிதான் போடுறோம், கம்பியே மாவு போயிடும். நம்ம அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா இந்த அளவுக்கு வந்துடும், பொங்கி வரும். அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம மாவு இட்லி மாவு அரைச்சி முடிச்சுட்டோங்கம்மா. இப்போ நாளைக்கு தான் நம்ம இட்லி சுட போகிறோம். நாளைக்கு நான் இட்லி சுடுற நேரம் தான் நம்ம இட்லி சுட்டு காட்டுறேங்கம்மா. இந்த மாவை நம்ம இதை எடுத்து வச்சிருவோம்மா. எடுத்து வச்சு நம்ம வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ள மதியம் ஆயிடும். மதியத்துக்குள்ள நம்ம பொங்கி எந்த அளவுக்கு பொங்கிருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற டைம் உங்களுக்கு காட்டுறேங்கம்மா. இதே வீடியோவே நாளைக்கு எப்படியும் இட்லி சுட முடிஞ்சா இட்லி வீடியோவை காட்டுறேங்கம்மா. எடுக்க முடியலன்னா புதுசாக ஒரு வீடியோ எடுப்பேன் இல்லையா, அந்த வீடியோவில் இந்த இட்லியை செஞ்சு காட்டுறேங்கம்மா. நம்ம காலையில் மாவு அரைச்சேங்களேங்கம்மா. இப்போ அந்த மாவு மூடி வச்சுட்டு போயிருக்கிறோம். திறந்து பார்ப்போம். புளிச்சிட்டு இருந்தா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு? இது ஆயிடுச்சுப்பா. நான் காலையில் வச்சுட்டு போனோம். பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா. பாருப்பா முக்கால் இது வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது கரெக்டான புளிப்பு வந்துடும். நாளைக்கு எடுத்து இட்லி சுட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. நம்ம இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா. நாளைக்கு பார்க்கலாம்மா இட்லி சுட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடுறீங்களாம்மா? நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன்ப்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.